ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வாழை விருந்துல சிப்பி காளான் வறுவல் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதை செய்யறதுக்கு இன்னைக்கு நான் 150 கிராம் காளான் எடுத்திருக்கேன். அதை ஃபர்ஸ்ட் க்ளீன் பண்ணிக்கலாம். அதை க்ளீன் பண்றதுக்கு ஒரு பவுல்ல 1/2 லெமன் புழிஞ்சு விட்டு அந்த லெமன் வாட்டர்ல நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். அப்புறம் செகண்ட் டைம் நார்மல் வாட்டர்ல கழுவி எடுத்துக்கலாம். காளானுக்கு அடியில் எக்ஸ்ட்ரா தண்டு இந்த மாதிரி இருந்ததுன்னா அதையும் கட் பண்ணி எடுத்துடுங்க. இப்போ க்ளீன் பண்ணி அதை கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சாச்சு. இப்போ அதை செய்யறதுக்கு ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி அதில் சேர்த்திக்கலாம். அப்புறம் 2 காஞ்ச மிளகாய் சேர்த்திக்கலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கலாம். பாதி வதங்கினதும் அதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்தி அந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் நல்லா போகிற வரைக்கும் நல்லா வதக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்கிற காளானை இதில் சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்தி நல்லா வதக்குங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் நம்ம சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திக்கலாம். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் சீரக பொடி சேர்த்திக்கலாம். தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் வதக்குனதும் இந்த இடத்துல 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் எண்ணெயிலே நல்லா வதக்கலாம். தேவைப்பட்ட இந்த இடத்துல கொஞ்சம் தண்ணி சேர்த்து இன்னும் நல்லா குக் பண்ணுங்க. இப்போ பாருங்க, நம்மளோட காளான் நல்லா குக் ஆயிடுச்சு. கடைசியா கொத்தமல்லி தூவி இதை இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளோட காளான் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.